ஆழமான அமைதியில் மூழ்கிய ஒரு காட்டின் இதயத்தில், உயர்ந்த மரங்களின் நடுவே அமைதியைத் தேடி உலகத்தை விட்டு விலகி வாழ்ந்தார் ஒரு துறவி, ராகவன். பெரிய ஆலமரத்தின் நிழலில் சிறிய மூங்கில் குடிசை கட்டி அங்கேயே தனது வாழ்வை அமைத்துக் கொண்டார். ஒவ்வொரு காலையிலும் சூரியன் முழுமையாக உதயிக்கு முன் அவர் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்து விடுவார். அவரது மூச்சு மெதுவாகவும் சீராகவும் ஓடியது. காற்று கூட அவரது அமைதியை மதிப்பது போல் மெதுவாக வீசியது. அவரின் ஞானத்தை பற்றி அருகிலுள்ள கிராமங்களில் பேசத் தொடங்கினர். கவலைகளுடன் இருந்த விவசாயிகள், துன்பத்தில் இருந்த தாய்மார்கள், வழிதவறிய பயணிகள் அனைவரும் அவரை நாடி வந்தனர். அவர் அமைதியாக கேட்டார். சில சொற்கள் மட்டுமே பேசினார். ஆனால் அந்தச் சொற்கள் அவர்களின் மனசை லேசாக்கின. நன்றியுடன் கிராம மக்கள் பல பரிசுகளை கொண்டு வந்தனர். பழங்கள், அரிசி, போர்வைகள், சில சமயம் மின்னும் நாணயங்களும். முதலில் அவர் மறுத்தார். ஆனால் அவர்களின் மனதை புண்படுத்த வேண்டாம் என்று ஏற்றுக்கொண்டார். நாட்கள் கடந்து செல்ல அந்த நாணயங்கள் அதிகரித்தன. அவசரத்திற்கு பயன்படும் என்று எண்ணி ஒரு சிறிய துணிப்பையை தைத்து அதில் நாணயங்களை வைத்தார். ஆனால் மெதுவாக அவர் மனதில் மாற்றம் தோன்றியது. இரவில் தியானிக்க வேண்டிய நேரத்தில் கூட அந்த பையை தொட்டு அது பாதுகாப்பாக உள்ளதா என்று உறுதிப்படுத்தி கொண்டார். இலைகள் சலசலக்கும் சத்தம் கூட அவரை பதறச் செய்தது. அவர் அந்த பையை எப்போதும் தன் கையடியில் வைத்து கொண்டார். ஒரு நாள் காடு வழியாக வந்த இளைஞன் கீரன். கூர்மையான கண்கள், வேகமான சிந்தனை. மக்கள் துறவிக்கு நாணயங்கள் வழங்குவதையும் அவர் அதை இறுக்கமாக காக்கிறதையும் அவன் கவனித்தான். அடுத்த நாள் காலை அவன் மரியாதையுடன் வணங்கி, ஆசிரியரே, நான் வழிதவறியவன், உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்றான். ராகவன் மகிழ்ச்சியுடன் அவனை தங்க அனுமதித்தார். கீரன் குடிசையில் தங்கி உதவிகள் செய்தான். தண்ணீர் எடுத்து வந்தான். மரக்கட்டைகள் சேகரித்தான். ஆனால் அவன் கண்கள் எப்போதும் அந்த பையை தேடின. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவன் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு பிரகாசமான காலை இருவரும் ஆற்றுக்குச் சென்றனர். ராகவன் தனது உடைகளை ஒரு கல்லின் மீது வைத்து குளிர்ந்த நீரில் இறங்கினார். அந்த நொடியில் கீரன் தனது வாய்ப்பை கண்டான். துணியுடன் இருந்த பையை பிடித்து காட்டின் வழியாக வேகமாக ஓடினான். ராகவன் அவனை பின்தொடர முயன்றார். ஆனால் வயதான உடல் அவனை தடுக்க கீரன் கண்களில் இருந்து மறைந்தான். காடு மீண்டும் அமைதியானது. அந்த இரவு ராகவன் குடிசையின் முன் அமர்ந்திருந்தார். அவர் பயத்தை எதிர்பார்த்தார், கோபத்தை எதிர்பார்த்தார். ஆனால் அவை எதுவும் வரவில்லை. அதற்கு பதிலாக ஒரு விசித்திரமான லேசான உணர்வு வந்தது. நாணயங்கள் இருந்தபோது நான் எப்போதும் கவலையில் இருந்தேன். இப்போது அவை இல்லை. எனக்கு கவலை கூட இல்லை என்று அவர் தன்னுள் உணர்ந்தார். பணம்தான் அவரின் அமைதியை மெதுவாக கவர்ந்திருந்தது என்பதை அவர் புரிந்து கொண்டார். அதே நேரத்தில் கீரன் காட்டின் மறுபுறம் பையை திறந்தான். நாணயங்கள் அவன் கையில் மின்னின. ஆனால் அவன் எதிர்பார்த்த மகிழ்ச்சி வரவில்லை. உள்ளத்தில் ஒரு கனமான சுமை தோன்றியது. துறவியின் நம்பிக்கையும் கருணையும் அவன் நினைவுக்கு வந்தது. அவன் மனசாட்சி அவனை அமைதியாக இருக்க விடவில்லை. இறுதியில் அவன் பையை எடுத்துக்கொண்டு மீண்டும் குடிசைக்கு திரும்பினான். துறவியின் முன் மண்டியிட்டு, என்ன மன்னியுங்கள் என்றான். ராகவன் மெதுவாக சிரித்தார். நீ திருப்பி கொண்டு வந்தது பணம் அல்ல, உன் மனசாட்சிதான் என்றார். அவர் அந்த பையை மீண்டும் கீரனுக்கே கொடுத்து, இதை கொண்டு சென்று உதவி தேவைப்படுவோருக்கு கொடு என்றார். அந்த நாள் முதல் ராகவன் எந்த நாணயத்தையும் தன் வசம் வைத்து கொள்ளவில்லை. மாலைக்குள் கிடைத்த அனைத்தையும் பகிர்ந்து விட்டார். காடு மீண்டும் அமைதியால் நிரம்பியது. தங்கத்தை விட லேசான ஒரு உண்மை அங்கே ஒலித்தது. நாம் இறுக்கமாக பிடித்து கொள்வதுதான் ஒரு நாள் நம்மை பிடித்துவிடும்.